பிரைசலான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் அனைவரும் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இந்த காலையிலே தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் வேதத்தில் உள்ள ஒரு முக்கியமான நபரை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆபிரகாமை குறித்து நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் வயது சென்ற போதுதான் ஆண்டவராகிய தேவன் அவரை அழைத்தார். அழைத்த போது அவருடைய சரீரம் செத்திருந்தது, சாராளுடைய கர்ப்பமும் செத்திருந்தது நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வயது சென்ற காலத்தில் தேவன் சொன்னார், நீ அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவா என்று சொல்லி தேவன் அழைத்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் யாராகிலும் இப்படிப்பட்ட நிலையிலே காணப்படும் என்று சொன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருப்பேன் என்று சொன்னால், நீங்கள் இந்த வார்த்தையை கவனமாய் கேட்பீர் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவராகி தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் மகாபெரிய அதிசயத்தை செய்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் இப்பொழுது நாம் ஒரு வேத பகுதி வாசிக்கிறோம். ரோமர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாய்க்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, இங்கே நாம் கவனிக்கிறோம். இங்கே ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் இயேசு என்றும், அது மாத்திரமல்லாதபடி இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று சொல்லி அழைக்கிறவர் தான் தேவன். இந்த தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு கூட கடந்து வந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டீரா என்று நீங்கள் கேட்பேன் சொன்னால், நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் ஒரு மகாபெரிய அதிசயத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில இந்த குறைகளை நிறைவாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் சாராளுடைய சரீரம் செத்து போனது நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அந்த செத்துப்போன சரீரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து சாராள் நம்பினபடினாலே ஆண்டவர் அவளுக்கு நல்ல அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலகட்டங்களிலே தேவ சமூகத்தில் நீங்களும் உங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான ஆசீர்வாதத்தை தேவன் நடப்பித்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதான இந்த பிரச்சனைகளை மாற்றி உங்களுக்காக தேவன் மகாபெரிய அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே நிச்சயமாக. அருமையான சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதான இந்த மகாபெரிய அதிசயமான காரியத்தை தேவனாய்க்கத்தில் நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். உடைய கர்ப்பத்தை கத்த திறக்கிறார். கத்த நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிறார். உடைய கருத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த மகிமையான வேலைக்காரன் என்று செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த கர்த்தாவே சோத்திரம். ஆண்டவர் பொல்லாத உலகத்துல ஆண்டவரே மக்கள் கர்த்தாவே வாழ்க்கை துணையை பெற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவரே நல்ல ஒரு கர்ப்பக்கனி வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு ஏங்கி கொண்டிருக்காங்க. ஆண்டவரே, என் ஆண்டவராகிய தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவருடைய கர்ப்பத்தை கத்தா திறந்து கொடுத்து அதுக்கு நல்ல ஒரு குமாரனையோ குமாரத்தையோ பெற்றுக்கொள்ளத்தக்க விதமாக தேவன் அனுக்கிரகம் பாராட்டும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் நீர் இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன் ஆண்டவரே. ஆமேன். மலடி என்று உலகம் சொல்லட்டும் ஆண்டவரே, ஆனால் என் ஆண்டவராகிய தேவனோ அதிசயங்களை செய்கிறவர், மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக மாற்றுகிற தேவன் என்று நாங்கள் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த படியுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் எப்போதும் தங்கியிருக்க உதவி செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.